ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலாஸ் சேனல். எங்களுக்கு ஸ்கூலில் பொங்கலுக்காக 5 டேஸ் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. என்னோடய பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் தான் போகி பண்டிகை. இந்தன்னைக்கு பூளைப்பூடு, ஆவாரம்பூத்தலை, அப்புறம் வேப்பந்தலை இந்த மூணையும் சேர்த்து வீட்டில் எல்லா பக்கமும் காப்பு கட்டுவாங்க. அடுத்த நாள் தை 1. இந்தன்னைக்கு நாங்கள்லாம் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் 3 கல் இந்த மாதிரி கூட்டிட்டு மண் போட்டு அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் இதழியாக தான் பொங்கலுக்கு அடுப்பு பற்ற வச்சா. இந்த பொங்கல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா அந்த அன்னைக்கு தான் நாங்கள்லாம் நிறைய கேம்ஸ் விளையாண்டு என்ஜாய் பண்ணுவோம். பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கல் பொங்குனோடனையும் நாங்கள்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போட்டு சொன்னதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து பொங்கல் பானையை 3 தடவை சுற்றி நாங்கள் அந்த அரிசியை பொங்கல் பானைக்குள்ளே போடுவோம். ஃபஸ்ட்டு குட்டீஸான நாங்கள் தான் போட்டோம். இதழியா, நான், அத்விகா எல்லாருமே போட்டோம். அதுக்கப்புறமேட்டு அம்மா சர்க்கரை, முந்திரி, நட்ஸ் எல்லாமே போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே கமன்னு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாணி பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு சக்கரை பொங்கல், பழம், தேங்காயெல்லாம் படைச்சி பூஜை பண்ணி நீரோலாகணும். உழவர்கள் அறுவடை செஞ்சுட்டு அந்த அறுவடைக்காக சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். அதனால் நாங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சூரிய பகவானுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் வரிசையாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தீபாராதனையிலிருந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம். சாயந்தரமா எங்கள் ஊரில் விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சாங்க. அதில் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாள் தை 2. இந்த அன்னைக்கு அப்பாவும் தாத்தாவும் நேரமாக எழுந்திரிச்சு மாடுகளை எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மாடுகள் வருஷத்தில் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் குளிக்கிறங்காட்டி அதுக்கு ஒரு மாதிரி அன்டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகிருக்கும் போல். அதனால் குளிக்க மாட்டேன்னு சேட்டை பண்ணிச்சு, அடம் பிடிச்சிது. ஆனால் இது சிந்து மாடு. இது அந்த மாதிரி எந்த ஒரு சேட்டையும் பண்ணல. எங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுச்சு. நான் தாத்தா, அப்பா யார்கிட்ட போனாலும் மிரளவே இல்லை. அடுத்ததாக வராரு பாருங்க நாட்டு மாடு. இவர் யாருக்கிட்ட போனாலும் மிரளுவார். தாத்தாவால் மட்டும்தான் இவரை ஹேண்டில் பண்ண முடியும். அப்பா, ஆத்தா யாரும் பக்கத்துலேயே போக மாட்டாங்க. மெயினாக குட்டீஸான நாங்கள் கிட்ட போனாவே ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாரு. பார்த்தீங்களா, இப்போ கொண்டாந்து அப்பா கட்டுறதுக்கே எப்படி தலையை ஆட்டுறாருன்னு தாத்தா உடனே வந்துட்டார். தாத்தா மாட்டை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி கழுவ ஆரம்பித்தார். எல்லோரும் வழக்கமாக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு கொம்புலெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. நாங்கள் பொதுவாக பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. ஏன்னா மாடுகள் கொம்பில் இருந்து தான் அதிகப்படியான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது அந்த மைன்யூட் போல்ஸ் எல்லாம் அதை அப்படியே அடைச்சிக்கிறங்காட்டி அதுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ண போதுமான அளவுக்கு வழி இருக்காது. நாங்கள் காவிக்கல் தான் அதனால் பூசுகிறோம். பாருங்கள், அப்பா காவிக்கல் இந்த கண்ணுக்குட்டிக்கு பூசுகிறாரு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி நாங்கள் பக்கத்தில் போனாவே நல்லா சமத்தா நிற்கும். இப்போல்லாம் ரொம்ப மிரளுது. நாட்டு மாடு, கண்ணுக்குட்டி எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க கொம்புக்கு காவிக்கல்லாம் பூசி நல்லா சூப்பராக ஜம்னு ரெடி ஆகிட்டாங்க. நானும் கோலம் போட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு வேணுங்கிற ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய கோலம் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாணி பிள்ளையார் பிடிச்சி அவங்களுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. இந்த மாடு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. எப்படியோ அதையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பழம், தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பாருங்கள், என்னோடய குட்டி கரும்பு, நெல், பெரிய பொங்கல் பானை, மாடு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா தாத்தா பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு தாத்தா தான் பூஜை போட்டார். தாத்தா பூஜை போட்டு முடித்தோடனே குட்டீஸ் நாங்கள் சும்மா இருப்போமா, சர்வின் ஃபஸ்ட்டு பூஜை போட்டான். நெக்ஸ்ட்டு இதல்யா, அபினவ், நான் எல்லாருமே வரிசையாக பூஜை போட்டோம். எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பொங்கல்லாம் எதுவும் வைக்கிறது இல்லை. நாங்கள் சும்மா பழந்தேங்காய் வச்சு பழத்தை மாட்டுக்கு கொடுத்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி